வருஷம் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டி கொண்டாடணும்னு ஆசையா இருக்கும்பா. எனக்கு கேக் வாங்கிட்டு வாங்க. கேக் மட்டும் வரலன்னா அதுக்கப்புறம் நான் பிறந்த நாளை கொண்டாடவே மாட்டேன். ஏங்க, இவன் தான் ரொம்ப அடம் பிடிக்கிறான்ல. நீங்க தான் அந்த கேக்க தான் வாங்கிட்டு வந்தா என்ன? எதுக்காக பிள்ளைய போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? என்ன கோரி, அவன மாதிரி நீயும் விவரம் புரியாம பேசுற. 1 கிலோ கேக்கோட விலை 500 600ன்னு சொல்லுவாங்க. நான் போய் எங்க கேக் வாங்குறது சொல்லு. ஆ ஆ இல்லைன்னா மட்டும் அப்படியே வாங்கி கிழிச்சிருவீங்க. என்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அன்னையில இருந்து என் தலைவிதி இதுதானே. அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, அந்த காக்காவை நம்பாத, அது ரொம்ப மோசமானது, சோம்பேறின்னு. நான் தான் தெரியாதனமா உங்க அழகுல மயங்கி கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப நான் பண்ண தப்புக்கு என் புள்ள கூட உங்க கூட சேர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்குது. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பையனோட பிறந்த நாளுக்கு கேக்கு வந்தே ஆகணும். ஒழுங்கு மரியாதையா அந்த மீனு கிட்ட போய் கேக் ஆர்டரை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோரிக்காக ரொம்ப கோபமா காலுவ பேசினா. என் பையனுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அவன் உன் கடையில தான் கேக் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். இத்தனை வருஷமா அவனுக்கு டவுன்ல இருக்க பெரிய கடையில இருந்து தான் வாங்கிட்டு வருவேன். என்னன்னு தெரியல. ஏதோ உன்னோட கேக்கு ரொம்ப சுவையா இருக்கதாவும் அததான் வெட்டுவன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். இங்க பாரு, ஒரு 5 கிலோல ரெட் வெல்வெட் கேக்க நாளைக்கு செஞ்சு கொடுத்துரு, சரியா? சரி கழுகுண்ணா, கண்டிப்பா உங்க பையன் ஆசைப்படுற மாதிரியே நல்ல சுவையான ஒரு சுத்தமான கேக்கு நான் செஞ்சு தரேன். நாளைக்கு கேக்க செஞ்சதும் அந்த 300 நம்பர் வீடு இருக்கு பாரு, அதுல வந்து கொடுத்துரு, சரியா? சரிண்ணா, கண்டிப்பா நான் கேக்க ரெடி பண்ணி உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன். இது எல்லாத்தையும் ஜன்னல் ஓரமா ஒளிஞ்சிருந்த காலுக்காகவும் கேட்டுடுச்சு. ஓஹோ! அப்படின்னா நாளைக்கு அந்த கழுகோட பையனுக்கோ பிறந்த நாளா? சரி, இப்ப எனக்கு என்ன செய்யணும்னு தெளிவா புரிஞ்சுச்சு. எப்படியாச்சும் நாளைக்கு இந்த கேக்க நம்ம பையனுக்கு வெட்டிடணும். நம்ம பையன் பிறந்த நாளை கொண்டாடின மாதிரியும் ஆச்சு, கேக்குக்கு நம்ம பணம் கொடுக்காத மாதிரியும் ஆச்சு. ராத்திரி முழுக்க தூங்காம மீனுக்குருவி அவ பொண்ணு லக்கியோட உதவியால அந்த கழுக ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய ரெட் வெல்வெட் கேக்க செஞ்சு முடிச்சா. சரிம்மா லக்கி, நல்ல விதமா கேக்க செஞ்சாச்சு. நான் உடனே போயிட்டு அத கழுகோட வீட்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் சரிம்மா. ஆனா நீங்க முன்ன பின்ன அவங்க வீட்டுக்கு போனதே இல்ல. எப்படி அவங்க வீட்டை கண்டுபிடிப்பீங்க? 300வது நம்பர் வீடு தான் அந்த கழுகோட வீடு. நான் போயிட்டு சீக்கிரமா இதை டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பிறகு கேக்க எடுத்துக்கிட்டு கழுகோட வீட்டை நோக்கி பறந்து போனா. கழுகு சொன்ன மாதிரியே அங்க ஒரு வீட்டோட சுவர்ல நம்பர் 300ன்னு எழுதி இருந்தது. பிறகு மீனுக்குருவி அந்த வீட்டோட கதவை தட்டுனது. அங்கிருந்து ஒரு காகம் வெளியில வந்தது. காகத்தை பார்த்ததும் மீனுக்குருவி ஒரு நிமிஷம் குழம்பி போய் நின்னா. பறவையே, கழுகு தன்னோட பையனுக்கு ஏதோ gift வாங்கணும்னு சொல்லி டவுனுக்கு போயிருக்கு. நீ கேக்க எடுத்துட்டு வருவ, என்ன வாங்கிக்கோன்னு சொன்னது. அதனாலதான் நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். அப்படின்னு அந்த காலு காகம் சொன்னது. பிறகு மீனுக்குருவி அந்த கேக்க காலு கிட்ட கொடுத்தா. காலுவோ அந்த கேக்க வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவன் வீட்டுக்குள்ள போனா. ரொம்ப நேரம் ஆகியும் கேக்கு வராததால கோவத்தோட கழுகு மீனுவோட வீட்டுக்கு வந்தது. ஏ குருவி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டு போன டயத்துக்கு என் வீட்டுக்கு கேக்கு வரணும்னு. நீ என்னடான்னா கேக்கு கொடுக்காம எங்க உன் பொண்ணோட உட்காந்து வெட்டித்தனமா கதை பேசிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா நான் ஆர்டர் கொடுத்த கேக்கு என்கிட்ட கொடு. என்ன கழுகுன்னா சொல்றீங்க? கேக்க கொடுக்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் உங்க வீட்ல வந்து கேக்க டெலிவரி பண்ணினேன். இப்ப என்னடான்னா கேக்கு வரலன்னு என்கிட்ட வந்து நீங்க சத்தம் போடுறீங்க? என்ன, கேக்க என் வீட்டுல கொடுத்தியா? என்ன குருவி, உனக்கு ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? நீ வருவேன்னு நானு காலையில இருந்து என் வீட்டு வாசல்லயே உட்கார்ந்திருக்கேன். ஆனா நீ வரவே இல்ல. இப்ப என்னடான்னா என்கிட்டதான் கேக்க கொடுத்தேன்னு சொல்லி பொய் சொல்ற. இங்க பாருங்க கழுகண்ணா, நான் உங்ககிட்ட கேக்க குடுக்கல. ஆனா உங்க வீட்ல தான் நான் கேக்க குடுத்தேன். என்ன பறவையே இப்படி குழப்புற? ஒழுங்கா தெளிவா சொல்லி தொலை. யார்கிட்ட நீ அந்த கேக்க கொடுத்த?
கழுகுண்ணா, நான் 300வது நம்பர் வீட்ல தான் கேக்க குடுத்தேன். ஒரு கருப்பு காகம் வந்து என்கிட்ட அந்த கேக்க வாங்கிட்டு போணுச்சு. நீங்க சொன்னதா சொல்லி தான் அது கேக்க வாங்குனுச்சு. என்ன 300வது நம்பர் வீட்ல காகம் இருந்ததா? என்ன சொல்ற நீ? சரி, உடனே நீ என் கூட வா. நீ கேக்கு எந்த வீட்ல குடுத்தியோ அந்த வீட்டை என்கிட்ட காட்டணும். அப்பதான் நீ சொல்ற எல்லாத்துக்கும் நான் நம்புவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துலயே உன்னை கொன்னு குழி தோண்டி புதைச்சிடுவேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட கழுகு பேசுனது. பிறகு கழுகும் மீனுமும் சேர்ந்து அந்த வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அங்க காகத்தோட வீட்டு வாசல்ல 300வது நம்பர் போர்டு தொங்குனுச்சு. அட, என்ன இது? இந்த வீட்லயும் 300வது நம்பர் போர்டு தொங்குது. இந்த 300ங்கிறது என்னோட வீட்டு நம்பர் ஆச்சு. இதை யாரு இங்க மாட்டியிருப்பா? அப்படின்னு சொல்லி கழுகு ரொம்ப கோவத்தோட வீட்டோட கதவை தட்டிடுச்சு. உடனே வீட்டுக்குள்ள இருந்து காலு காகம் வெளியில வந்து பார்த்தா. மீனுவையும் கழுகையும் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. கழுகுண்ணா, இந்த காகம்தான். இந்த காகத்துக்கிட்ட தான் நான் கேக்க கொடுத்தேன். இதுதான் நீங்க சொன்னதா சொல்லி என்கிட்ட கேக்க வாங்கிட்டு போணுச்சு. ஓ! இப்ப புரியுது எனக்கு என்னன்னு. ஓஹோ, இது காலுவோட வேலைதானா? நான் கேக்க ஆர்டர் பண்ணிருக்கத எப்படியோ இந்த திருட்டுக்காகவும் தெரிஞ்சு வச்சிருக்கு. அதனாலதான் என் வீட்டு நம்பரையும் அதே வீட்ல என்னோட வீட்டு நம்பரை அது வீட்ல மாத்தி வச்சு உன்னை கொள்ளட்டி என்னோட கேக்க அது வாங்கியிருக்கு. ஏ காகமே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் பையனுக்காக நான் ஆர்டர் கொடுத்த கேக்க நீ வாங்கியிருப்ப. உன்னை சும்மாவே விட போறது இல்லைனா. அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கழுகு அந்த காலுல தாக்க ஆரம்பிச்சுது. அடி தாங்க முடியாத காலு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சான். இங்க பாரு குருவியே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இந்த காகங்கள் 2 பேரும் என் வீட்டுக்கு பக்கத்து வீடுதான். இவங்களோட வீட்டு நம்பர் 301. நான் கேக்க ஆர்டர் கொடுத்திருக்கத தெரிஞ்சுட்டு அந்த 301 300ஆ மாத்தி இவங்க போர்ட மாத்தி இருக்காங்க. நீயும் நான் சொன்ன வீட்ல டெலிவரி பண்ணிட்ட. நீயும் நான் சொன்ன மாதிரி 300வது நம்பர் வீட்ல டெலிவரி பண்ணிட்ட. இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அப்படின்னு சொல்லி கழுகு மீனு கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. பிறகு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கேக் செய்ய ஆரம்பிச்சா. இப்போ மீனு செஞ்ச புது கேக்கோட கழுகு தன்னோட பையனோட பிறந்தநாள ரொம்ப அமர்க்கலமா கொண்டாடுனுச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்னைக்கு காலையில மீனுக்குருவி சந்தைக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அம்மா, உங்களுக்காக நான் இவ்வளவு நேரம் ஜன்னல் பக்கமாவே உட்கார்ந்திருந்தேன் தெரியுமா? ஏமா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? லக்கி, ரொம்ப நாளா நீ அம்மா கிட்ட ஆசைப்பட்டு ஒன்று கேட்டல்ல, அதுக்காக தான் அம்மா உனக்கு வாங்குறதுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் அது கிடைச்சிச்சுமா அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்த நெயில் பாலிஷை எடுத்து தன்னோட பொண்ணு லக்கி கிட்ட கொடுத்தா. அதை பார்த்ததும் லக்கிக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா, ரொம்ப நன்றிம்மா. எனக்கு தெரியும் எங்க அம்மா எப்படியாச்சும் எனக்கு நெயில் பாலிஷ் வாங்கி தந்துடுவீங்கன்னு. அம்மா, நான் இதை எடுத்துட்டு போய் நீலு கிட்ட காட்டிட்டு வரவாம்மா? நீலு இதை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவா. சரிம்மா, வேகமா போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும் சரிப்பா, நான் உடனே வந்துடுறேன். அப்படின்னு சொன்ன லக்கி பிறகு ரொம்ப சந்தோஷமா அந்த நெயில் பாலிஷை எடுத்துக்கிட்டு தன்னோட தோழி வீட்டுக்கு பறந்து போனா. என்ன, என்னைக்கும் இல்லாம இந்த மீனுவோட பொண்ணு இவ்ளோ சந்தோஷமா பறந்து போறா. அவ கையில கூட ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போறா. பாக்குறதுக்கு நெயில் பாலிஷ் மாதிரில தெரியுது. சரி, எதுக்கும் போய் பக்கத்துல பார்க்கலாம். அப்படின்னு யோசிச்ச கோரிக்காகம் பிறகு லக்கிய பின்தொடர்ந்து போனுச்சு. அவ கையில இருக்கிற நெயில் பாலிஷை பிடுங்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போனுச்சு. என்னோட நெயில் பாலிஷ், எனக்கு நெயில் பாலிஷ் வேணும். அப்படின்னு சொல்லி லக்கி ரொம்பவே அழ ஆரம்பிச்சா. லக்கியோட சத்தத்தை கேட்டு அவளோட தோழி நீலு அங்க வந்தா. என்னாச்சு லக்கி? எதுக்காக அழுதுட்டு இருக்க? நீலு, உன்கிட்ட காட்டுறதுக்காக நான் நெயில் பாலிஷை எடுத்துட்டு வந்தனா அத அந்த கோரியத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த நெயில் பாலிஷ் போனதை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு நீலு. இதுக்கெல்லாம் நீ அழாத, சரியா? நான் என் அம்மா சந்தைக்கு போகும்போது உனக்கு நிறைய நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வர சொல்றேன். அப்படின்னு சொல்லி
தன்னோட தோழிக்கு அவ ஆறுதல் சொன்னா. பிறகு அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. லக்கி அவ கூட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தா. உனக்கு நெயில் பாலிஷ் வேணுமா? அப்படின்னா நாளைக்கு நீ என்ன வந்து பாரு. நான் உனக்கு நிறைய வண்ணத்துல நெயில் பாலிஷ் தரேன். கண்டிப்பா நான் வரேன். நெயில் பாலிஷ் மரமே, கண்டிப்பா நான் வந்துடுறேன். என்ன லக்கி, உனக்கு கனவுல கூட நெயில் பாலிஷ் பத்தி தான் கனவு வருமா? ஆ, என்னம்மா? அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் கனவுல தான் பேசிட்டு இருந்தேனா? அம்மா, என்னோட கனவுல ஒரு நெயில் பாலிஷ் மரம் வந்துச்சும்மா. அந்த நெயில் பாலிஷ் போனா போகட்டும். நான் அம்மா உனக்கு வேற ஒரு வண்ணத்துல நெயில் பாலிஷ் வாங்கி தரேன். அதையே நினைச்சிட்டு நீ தூங்குற. அதனாலதான் உனக்கு மரத்துல கூட நெயில் பாலிஷ் காய்க்கிற மாதிரி கனவு வந்திருக்கு. அமைதியா படுத்து தூங்குடா செல்லம். அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு. எனக்கு ராத்திரி ஒரு அதிசய கனவு வந்தது. அந்த கனவுல ஒரு மரம் நிறைய நெயில் பாலிஷ் காய்ச்சிருந்துச்சு தெரியுமா? என்ன லக்கி சொல்ற? மரத்துல நெயில் பாலிஷ் காய்ச்சிருந்ததா? ஆ, ஆமா நீலு, அந்த மரம் என்கிட்ட நிறைய பேசினுச்சு. அப்படின்னு சொல்லி அந்த கனவுல பார்த்த அத்தனை விஷயத்தையும் நீலு கிட்ட சொன்னா. எனக்கு என்னமோ நாம அந்த கனவுல வந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா நமக்கு நெயில் பாலிஷ் கிடைக்கும்னு தோணுது. பிறகு பறவைங்க 2 பேரும் அந்த நெயில் பாலிஷ் மரத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. கனவுல வந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போனாங்க. பிறகு லக்கியோட கனவுல பார்த்த அந்த நெயில் பாலிஷ் மரத்துக்கு அவங்க வந்தாங்க. ஆ, என்ன அதிசயம்! இந்த மரம் மொத்தமும் இவ்ளோ நெயில் பாலிஷ் இருக்கே! வாங்க குழந்தைங்களா, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். வாங்க, சந்தோஷமா வந்து என்னோட நெயில் பாலிஷை பறிச்சுக்கோங்க. என்ன மரமே, நீ இவ்ளோ அழகா பேசுற? ஆமா, எனக்கு நெயில் பாலிஷ் தேவைப்படுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நேத்து அந்த காகம் உன்கிட்ட இருந்து நெயில் பாலிஷை பிடுங்கிட்டு போனுச்சுல்ல, அப்போ நீ ரொம்ப பாவமா அழுத. அதான் நான் ராத்திரியே உன்னோட கனவுல வந்தேன். நல்ல வேளை நீ ரொம்ப சீக்கிரமாவே என்னை கண்டுபிடிச்சு வந்துட்ட. இந்த என்னோட நெயில் பாலிஷ் மொத்தத்தையும் பறிச்சுக்கோ அப்படின்னு அந்த அதிசய மரம் சொன்னது. இப்போ 2 பேரும் ஒரு கூடு நிறைய நெயில் பாலிஷை சேகரிச்சாங்க. ரொம்ப நன்றி மரமே, எங்களுக்கு நெயில் பாலிஷ் கொடுத்ததுக்கு. ஆனா ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துட்டு போகும்போதே அந்த கோரியத்தை பிடுங்கிட்டாங்க. இப்போ இவ்வளோத்தையும் நாங்க எடுத்துட்டு போறத பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இதையும் அவங்க பிடுங்கிப்பாங்க. கோரி உங்களை பார்த்தான்னா அவகிட்ட என்னோட மரம் இருக்கிற இடத்த சொல்லி இங்க அனுப்பி வைங்க. அவளுக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். சரியா? இப்போ நீங்க பயப்படாம போகலாம் சரி மரமே, ரொம்ப நன்றி. அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க 2 பேரும் அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களோட காட்டுக்குள்ள வந்தாங்க. இந்த மீனுவோட குழந்தை தினமும் ஒரு அதிசயத்தை பண்ணிட்டே இருக்கா. நேத்து என்னடானா நெயில் பாலிஷை எடுத்துட்டு போனா, இன்னைக்கு என்னடானா ஒரு கூடை நிறைய நெயில் பாலிஷை எடுத்துட்டு போறா. இந்த குருவிக்கு மட்டும் எங்க இருந்துதான் இவ்வளவு நெயில் பாலிஷ் கிடைக்குது? இன்னைக்கு இத நாம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படின்னு யோசிச்ச கோரி பிறகு அவங்கள வழிமறைச்சு பேச ஆரம்பிச்சா. ஏய் குழந்தைங்களா, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு இந்த நெயில் பாலிஷ் எங்க இருந்து கிடைக்குது? அத்தை, எங்களை தயவு செஞ்சு போகிறதுக்கு விடுங்க. நான் உங்களுக்கு நெயில் பாலிஷ் இருக்கிற இடத்த சொல்லிடுறேன். அத்தை, இந்த பக்கமா போனீங்கன்னா மலைகளையும் புல்வெளிகளையும் தாண்டி ஒரு பெரிய நெயில் பாலிஷ் மரம் இருக்கு. அந்த மரத்துல இருந்து தான் நாங்க தினமும் நெயில் பாலிஷ பறிச்சுட்டு வரோம். ஓஹோ, அப்படியா? சரி, இப்போ நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சா. ரொம்ப சந்தோஷமா அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு பறந்து போனா. குழந்தைங்க சொன்ன அந்த இடத்துக்கு போன கோரி அங்க இருக்கிற மரத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. இன்னையிலிருந்து இந்த மரம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதுல இருக்கிற நெயில் பாலிஷ தினமும் ஒண்ணு ஒண்ணா பறிச்சு நம்ம கைகள்ல போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த காட்டுலயே நான் தான் பெரிய பேரழகியா இருப்பேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அந்த மரத்து பக்கத்துல போனா. அவ எதிர்பார்க்காத நேரத்துல மரம் அவளை தலைகீழா தூக்குனுச்சு. என்ன தைரியம் இருந்தா குழந்தைகளை ஏமாற்றி நீ நெயில் பாலிஷ கொடுக்குற. இன்னையிலிருந்து உனக்கு யாரையும் ஏமாற்றணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. உன்னோட மனசுல கெட்ட எண்ணம் போற வரைக்கும் நீ என் மரத்திலேயே தலைகீழா தொங்க போ.
அப்படின்னு சொல்லி அவளோட கிளைகளால கோரிய அதுல கட்டி வச்சா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு மரமே. இனிமே நான் யார்கிட்டயும் எதையும் திருட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நீலு, இந்நேரம் அந்த கோரி ஆண்டி அங்க போயிருப்பாங்க. மரம் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கோம். இனிமே அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையுமே திருட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.